ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம மகாநதி சீரியல் இன்றைக்கி எப்படி இருக்கு பார்த்தலாம். நேற்று ஹாஸ்பிட்டல் சீரோடு முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம விஜய் வந்து உள்ளே என்ட்ராகி காவேரி பார்த்து ஏன் காவேரி சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ இதுதாங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு என் கூட பிளான்லாம் வச்சுருந்தேன் அப்படின்றத அவங்க நடந்தது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் சீரியலில் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நிவினுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிவினுக்கு தெரியுமான்னு அவர் ஷாக் ஆகிறாரு. ஆமாங்க, அவர் தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல வரும்போது அவர் எதாச்சும் வந்தார். ஸோ அப்போ நான் என்னுடைய வாந்தி மயக்கத்தை பார்த்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அவருக்கு சொல்ல வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. விஜய் கோவமாக இருக்கார். என்ன கோவமா அப்படின்னு வந்து காவேரி கேட்குறாங்க. ஆமாம், நீ என்கிட்ட சொல்லலை, அவரும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு. அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சொல்லியிருக்கேன். முதல்ல நான் தான் உங்களுக்கு சொல்லணும், அதை நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறீங்கன்றதை நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. அவர் லைட்டாக கோவப்படுறாரு. பட் அவருக்கும் அழுகையும் வருது சென்டிமெண்ட்டில். மேடம் அதை வந்து கணத்தை கிள்ளி பழம் விட்டு சமாதானப்படுத்தி அப்புறம் அவங்களுக்குள்ளே கன்வே ஆகுது. அவர் அந்த ஹாப்பியாக அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. ஷேர் பண்ணும்போது நர்ஸு வந்துடுறாங்க. இந்த சீன்ஸ்க்கு அப்புறம் நர்ஸு உள்ளே என்ட்ரு ஆகிடுறாங்க. அப்புறம் ஏஞ்சுறாங்க. அப்புறம் நர்ஸ் போன பிறகு அகெயின் வந்து கண்டினியூஷன் நடக்குதுங்க. நான் ஃபீல் பண்ணேன், என்கிட்ட சொல்லணுன்னா எப்படி சொல்லியிருப்பேன் காவேரி அப்படின்னு. நிறைய ரொமான்டிக் சீன்லாம் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சோண்டு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம விஜய் வந்து கேட்குறாரு. கை கொடுங்கன்னு சொல்லி வயிற்று மேலே வச்சு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம விஜய்க்கு இன்னும் சென்டிமெண்ட்டில் ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்போலோ ஸ்டால் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணணும், அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. நான் அவருக்கு என்ன அத்தை மாமா பாட்டி எல்லாமே நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை, அவங்க தனியாக நிற்கணும், அதுக்கு தான் நீங்கள் வந்து வெண்ணிலா மேட்டர்லாம் முடிச்சுட்டு வாங்க, அது வரைக்கும் நான் அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்றது சின்ன கான்வர்சேஷன் தாங்க அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் அவங்க காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. விஜய் கேட்குறாரு, அந்த கிட்டெல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் ஒரு பெண்ணாக என்னால் தான் ரியலைஸ் பண்ண முடியும், எனக்குள்ளே ஒரு உயிர் இருக்குன்றதை ஷேர் பண்ணிட்டு ஹாப்பியாக வராங்க. பட் எங்கே போகிறேன்னு அவருக்கு தெரியல காவேரிக்கு. பட் விஜய் சொல்கிறாரு, நம்ம இப்போ ஃபார்ம் ஹவுஸ் தான் போய்ட்டுருக்கோம். ஃபார்ம் ஹவுஸா அப்படின்னு கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஃபார்ம் ஹவுஸில் அவர் ஜூஸ் பிழிஞ்சு கொடுக்குறாரு. அது குடிக்கும்போது அவங்க வாமிட் பண்ணுறது விஜய் வந்து அதை கேர் பண்ணுறாரு. அந்த கேரிங்கை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. இதுதாங்க நாளைக்கு சீனு. ஓகே, அதை மறுபடியும் நாளைக்கு உங்களுக்கு கண்டினியூஷன் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.